ரத்தன் டாட்டாவுடைய குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் டாட்டா. ஜங்ஷன் டாட்டா என்ன பண்றாரு, 19ஆம் நூற்றாண்டுல அவர் இங்கேருந்து பிரிட்டன் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நார்மலா ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் பிரிட்டன் போன வாட்டி பார்த்தீங்கன்னா, வந்து டெக்ஸ்டைல் தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிய பார்க்குறாரு. ஏன் கம்மியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய பிரிட்டன்லயே இந்த அளவுக்கு பண்றாங்க, நம்ம ஏன் நம்ம ஊர்ல இந்தியால பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்க வந்து ஆரம்பிக்கிறாரு. ஒரு பழைய ஆயில் கம்பெனிய வந்து லீஸுக்கு எடுக்கிறாரு. அந்த இடத்துல வந்து டெக்ஸ்டைல் தொழில் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்க முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல லான்ச் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம் நிறுவனங்கள் ஒரு மனிதன வேலை வாங்கலாம்னு சொல்லி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வர முயற்சி செய்றாங்க. ஆனா, அன்னைய காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் என் கம்பெனில 8 மணி நேரம் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி 8 மணி நேரம் ஷிஃப்ட் அப்படிங்கிறத அவர் தான் ஒதுக்குனாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஎஃப், மெடிக்கல் சலுகைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவர் உருவாக்கி குடுத்தாரு. இந்தியாவிலேயே முதல்ல இதெல்லாம் செஞ்சு குடுத்தவர் ரத்தன் டாட்டா அவர்கள் தான். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம நல்லபடியா வச்சுட்டோம்னா, நம்மலாம் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில, மைண்ட் செட்ல அவர் அப்பயே இருந்து செஞ்சாரு. ஒரு தடவ அவர பார்த்து நான் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களாம். "நீங்க ஏன் அம்பானிய விட ஈக்குவலா அத விட அதிகமா உங்ககிட்ட பணம் இருக்குது. ஆனா நீங்க ஏன் அதிக மக்களால பேசப்படல? நீங்க ஏன் ரிச்சா இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார். அவரு தகவல் என்னன்னா, அவரு வந்து பிசினஸ் மேன்ங்க. நான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பிசினஸ் மேன் அப்படிங்கிறவரு தான் சம்பாரிச்சா போதும்னு தான் நினைப்பாரு. ஆனா இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறவரு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்க. நான் வந்து என் சொசைட்டிக்கு எதனா செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் இன்னைக்கும் கூட சம்பாரிக்கலாம். நெறைய சேரிட்டி அப்படிங்கிறது ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவற்றவங்களுக்கு, இல்லங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இது போதும். எனக்கு இதுதான் எனக்கு நிறைவா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய கதையில வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டைம்ல டாட்டா கம்பெனி ஆரம்பிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கார் பிராண்ட் லான்ச் பண்றாரு. அந்த லான்ச் பண்ண உடனே வந்து அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆகுது. அவர் உடனே அமெரிக்கா போய் ஃபார்ட் கம்பெனியில போய் அத குடுக்க முயற்சி பண்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, "இதெல்லாம் நீ வந்து இதுக்கு தான் லாயக்கு" அப்படின்னு சொல்லி அவர இன்சல்ட் பண்ணிர்றாங்க. திரும்ப வராரு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி நெறைய அட்மாஸ்பியர் உள்ள கொண்டு வராரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு டாப் லெவலுக்கு முன்னேறி வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால லான்ச் பண்ணக்கூடிய ஃபார்ட் கம்பெனியோட 2 பிராண்டு. ஒண்ணு ஜாகுவார், ஒண்ணு வந்து லேண்ட் ரோவர். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் ஆகி கொஞ்சம் இதாகுது. அந்த 2 பிராண்ட யாராவது வேணும்னா வாங்கிக்கோங்கப்பான்னு சொல்லும்போது, இப்ப என்ன பண்றாரு, ரத்தன் டாட்டா அவர்கள் போய் வாங்கிக்கிறாங்க. எப்போ ஒரு காலகட்டங்கள்ல இவரு போய் கேட்டப்ப அவங்க அவமானப்படுத்தி அனுப்பி விட்டாங்களோ, இப்போ ஒரு சூழ்நிலையில அவங்களே வந்து அவங்களுடைய பிராண்ட வந்து சேல்ஸ் பண்றாங்க. அப்ப இவரு வந்து முன்னாடி போய் குடுங்க அந்த பிராண்ட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவரு வாங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, கார் அப்படிங்கிறது ஒரு கனவு தான். நடுத்தர குடும்பத்தினருக்கும், ஏழை குடும்பத்தினருக்கும். இந்த 2025லயும் ஏழை குடும்பத்திலயும், நடுத்தர குடும்பத்திலயும் கார்ல கூட ஏறி பார்க்காத எத்தனையோ மக்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு இருக்கத்தான் செய்றாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இன்னையிலேருந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 2015, 2011, 2010 காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஃபேமஸா தெரிஞ்ச கார் என்ன கார்ன்னு சொல்லிட்டோம்னா, டாட்டா நேனோ. ரூ. 1,00,000 விட்டாரு. அந்த கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படிங்கிறத ஏற்படுத்துனுச்சு. ரூ. 1,00,000 கார் தராங்களாம்பா. இந்த காலத்தில ரூ. 1,00,000 கார் யாருப்பா குடுப்பாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பிரபலமா பேசப்பட்டுச்சு இந்த டாட்டா நேனோ அப்படிங்கிற காரு. ஓகேங்களா? அப்படி வந்து மக்களுக்கோசரம் கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு வந்து லாபம் முக்கியம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் மக்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு அவரு வந்து பார்த்தீங்களா? இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து மிகப்பெரிய பேரும் புகழும் கொண்டிருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லி சொல்றாங்க. நெறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு. ரத்தன் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவர் கால் பதிச்சுட்டாரு. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள்ல இருந்து எல்லாமே. நீங்க கேட்கலாம் என்னென்ன செஞ்சுக்கிறாரு? டாட்டா உப்புல இருந்து ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரணன்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூட அடிப்படையான ஒரு உப்பு, அந்த பிராண்ட்ல இருந்து, நம்ம யூஸ் பண்றக்கூடிய ஒரு ஃபேன்ல இருந்து, ஒரு எலக்ட்ரிசிட்டி வாங்கி சேல்ஸ் பண்றதுலருந்து எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? நம்ம ஓட்டக்கூடிய காரு, நம்ம போகக்கூடிய வெஹிக்கிளு, அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாட்டா டொகோமோ சிம் இருந்துச்சுன்னா, ஒரு உப்புல இருந்து ஒரு சிம் வரைக்கும் எல்லாமே அவருடைய பிராண்டட் தான். அதுல எல்லாத்துலயுமே அவருடைய பங்கு இருக்குது. ஒரு மனுஷன் அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துலயுமே அவருடைய பங்கு இருக்குதுன்ற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்து வந்துட்டாருங்க.